ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேலூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நல்ல சூப்பராக வெலை மீன் எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்துக்கோங்க. வங்கடை மீனுமே இருக்குது. வங்கடை கொஞ்சம் காலமாட்டு வருது. வங்கடதுன்னா சங்கடம் தீரும்னு சொல்லணும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வங்கடையாக இருக்குது. சூப்பர் மீன் இது. நம்மளாக வெட்டணுன்னா அந்த அரை எடுத்தாலே ஈஸியாக வெட்டிடலாம். அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். மற்ற மாதிரி நல்ல மீன் பார்த்துக்கோங்க, டேஸ்டியான மீன் பாருங்கள். இவங்க புளி மீன் வச்சுருக்கு, கண்ணங்கொழிச்சாலும் அந்த சப்பை சைஸில் இருக்க அந்த காரை மீனெல்லாம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்கவங்க துண்டு மீன், பாறை மீன், வெலை மீன், அந்த ஒரே வெலை மீன் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. வெட்டின துண்டு முள்ளுத்தலை எல்லாமே இருக்குது. சின்ன சைஸு சூரை மீன் எல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு மீன் எவ்வளோ ரூபா இல்லை எவ்வளோ கிலோ அப்படி கூட நம்ம கேட்டு வாங்கலாம். நல்ல நெத்தலியெல்லாம் சூப்பராக பேர் போல் இருக்கிறதெல்லாம் கூறு வச்சு வச்சுருக்காங்க. துண்டுமே போட்டு வச்சுருக்கு. நமக்கு என்ன தேவையோ இதை பார்த்து வாங்கலாம் பார்த்துவோங்க. எல்லா மீனுமே நல்லாயிருக்கு இவங்கக்கிட்ட. அப்புறம் இவங்கக்கிட்ட கனவா, நெத்தலி, சாலை, கனங்குழி சாலை அப்படின்னு நிறைய மீன் வச்சுருக்காங்க. கனவா எல்லாமே கூறு 100 ரூபாய்க்கு வச்சுருக்கு. நெத்தலி 50 ரூபா, சாலை 50 ரூபா. பாருங்கள், சூப்பரான மீன். அதில் கொஞ்சம் சின்ன சைஸ் தான், ஆனாலுமே அதுக்கு கூடுதலாகவே வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட வரிமுட்டி, கல்லுரஞ்சி மீன், கிளாத்தி, நெத்தலி, சாலை, சின்ன சைஸு காரை, குருசு நண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்கு. இவர் பேர் அஜித். காலையில் இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் இங்கே இருந்தாங்கன்னா ஒரு ஆள் போய் எங்கேனாலாவது ஃப்ரெஷ்ஷாக மீன் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பார்த்தவங்க. எப்போ போனாலும் இவங்ககிட்ட நல்ல மீன் நம்பி வாங்கலாம் இருக்கும். சின்ன பால்காரையும் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பால்காரை நல்லா இருக்குங்க. நான் ஒரு நாள் வாங்கி குழம்பு பண்ணினேன். உண்மையாகவே சூப்பராக இருந்து. நான் என்னடா இது தீருமோ தீராதோன்னு நினச்சேன். ஒரே நேரத்தில் காலி பண்ணிட்டோம். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் மாங்காய், பச்சை மிளகு எல்லாம் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு கூட்டு வச்சேன் பார்த்தவங்க. நல்லா இருந்து. பெரிய வெலை மீன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. கண்ணங்கொழி சாலையும் இருக்குது. நல்ல மீனாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒன்று விலை பேசி வாங்கினா நமக்கு சூப்பராக சாப்பிடலாம். அப்புறம் இவங்கள்ட்டையும் வெலை மீன், புளி மீன், கோழி அமரல், துண்டு மீன், பாறை மீனை துண்டு போட்டிருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நல்ல மீனாக இருக்குது. வெலை மீன் பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது. அதுக்கு தப்பில் உள்ள விலைகள் சொல்லுவாங்க. நம்ம தான் பார்த்து கேட்டு வாங்கணும். அப்புறம் ஜெய்சன் சின்ன சைஸு கிளாத்தி, சாலை, நெத்தலி எல்லாம் வச்சுருக்கிறாரு. இவங்ககிட்டையுமே நண்டு இருக்குது. இந்த பக்கம் கிளாத்தி சின்ன சைஸாக தான் இருக்குது பாருங்கள். சாலை நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. நிறைய நல்ல மீனெல்லாம் இருக்குது. கனவா, ஊசி கனவா, இது கிலோ தான். கிலோ 450 ரூபா. சின்ன குட்டி சூரை மீன், நெத்தலி மீன், சாலை மீன் எல்லாமே வச்சுருக்காங்க. சிபு காலையில் என்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக மீன் வச்சிட்ருப்பார். கனவா ரொம்ப நல்ல கனவாவாக இருக்குது பார்த்துவாங்க. அது பார்க்கவே என்ன சொல்கிறது, வாங்கணும் போல் வான்னு கண்ணை உருட்டி கூப்பிட்டுட்ருக்கு. இது நல்ல நெத்தலி, ஃப்ரெஷ்ஷான நெத்தலியும் சாலையும் வச்சுருக்காங்க. இது திரச்சி மீன் பார்த்தவங்க. திரச்சி மீன் நல்லதுன்னு சொல்லணும். திரச்சி வறுத்து அரைச்சி கறி பண்ணணுன்னுட்டு எனக்கு அது தெரியாது. ஏன்னா நான் அது சாப்பிட்டதில்லை, சாப்பிட்டு ட்ரை பண்ணதும் இல்லை. நான் அது உடம்புக்கு நல்ல மீனுன்னு தான் சொல்கிறாங்க. விலையுமே கொஞ்சம் குறவாக தான் இருக்கும் பார்த்துவங்க. இங்கே நல்ல இறால், கனவா, சாலை, குட்டி நெத்தலி எல்லாமே இருக்குது. விற்ற மீனை பாருங்கள், துண்டு போட்டு தராங்க நமக்கு. இது மாதிரி தான் யார்கிட்ட நம்ம துண்டு மீன் வாங்கினாலும் அதை குட்டி பீஸஸ் ஆக்கி தந்துடுவாங்க பார்த்துவாங்க. அந்த கவலையே நமக்கு வேண்டாம். நல்ல மீன், பாறை மீனை தான் ஏதோ துண்டு போடுறாங்க. பாறை மீன் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் பக்கத்துலேயுமே சூரை துண்டம் இருக்குது, பாறை துண்டம் இருக்குது, பாறை வெட்டினது இருக்குது, சாலை, நெத்தலி, சின்ன மீன் எல்லாமே இருக்குது. இவன் பேரும் அர்ஜுன் தான். இவங்களும் டெய்லி ஏதாவது ஒரு
ஹார்பர் போய் மீன் எடுத்துகிட்டு வருவாங்க. நானே பார்ப்பேன், போகிறப்பையும் வண்டி ஓட்டுவோம், பெரிய டெம்போ வச்சுருக்கான். அவங்களுக்கு டெம்போலேயே கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. காலையில் 10 மணிக்கெல்லாம் 10:30க்குள்ளே வந்து சேர்ந்துருவாங்க. டெம்போலாம் வச்சுருக்கிறவங்க 2-3 பேர் சேர்ந்து போய் அந்த மீனை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு இறக்கிட்டு ஷேர் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் இவங்க முழு தலையுமே வெட்டினது இருக்குது. மீனுமே 100 ரூபா துண்டு வெட்டி வச்சுருக்காங்க. நெத்தலி கூறு 50 ரூபா. ஃப்ரெஷ்ஷான மீனாக தான் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் முழு தலை துண்டு போட்டு வச்சுருக்காங்க. பெரிய மீனுன்னா முழு தலையுமே நொறுக்கி கூறு வச்சுருவாங்க. பார்த்தவங்க ஒரே ஆளாக வாங்க மாட்டாங்க இல்லையா, அதனால் நெத்தலி கொஞ்சம் பார்க்குறீங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் நிறையவே வச்சுருக்காங்க. ஒரு சிலர் நிறைய வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் கம்மி வச்சுருப்பாங்க. நம்ம தான் பார்த்து நமக்கு எது பிடிக்குதோ அது வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த சின்ன சின்ன மீனெல்லாம் வச்சுருப்பாங்க. நல்ல மீன் வாங்கணுமா, அதுக்கும் நல்ல விலை மீன், மலுமை மீன், கலவா மீன் இதெல்லாம் டெய்லிக்கும் யாருக்கிட்டேனாலும் இருந்துரும் பார்த்துவோங்க. அதனால் நம்ம யாராவது வந்துட்டாங்க வீட்டுக்கு மீன் தான் வேணும் அப்படின்னா ஓடி போய் நல்ல மீன் மண்டே மார்க்கெட்டில் வாங்கலாம். ஏன்னா நிறைய பேர் கொண்டு வராங்க இல்லையா. காலையில் 10-11 மணிக்கு போனோன்னா சூப்பராக மீன் வாங்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.